ஆண்டவர் தந்த இந்த நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank the Lord for this wonderful day that He has given us. நான் சமீபமாக ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட வீட்டை விரும்புகிறார் என்று நான் தியானித்தேன். Recently I was meditating on what kind of a house the Lord desires. இன்றைக்கு துதிவேளையில் கூட நாம் ஒரு குடும்பத்தை குறித்து நாம் கேட்டோம். Even during the time of praise and thanksgiving we heard about a family. ஆண்டவர் எப்படி அந்த குடும்பத்தை நேசித்தார், அவங்களுக்காக அவர் பாரப்பட்டார் என்று நம்ம பார்த்தோம். We saw how the Lord was burdened for that family and how He loved that family. லூக்கா 9ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். In Luke chapter 9 and verse 58 the Lord says like this. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னு சொல்றார். The foxes have holes and the birds of the sky have nests, but the Son of Man has nowhere to lay his head. ஆண்டவர் இந்த பூமியில் ஏதாவது குடும்பத்திற்கு வந்து நான் தங்க முடியுமா அப்படின்னு அவர் பார்க்கிறார். The Lord He sees if He can come to any house and stay in this earth. ஆதாம் ஏவாளோடு ஒவ்வொரு நாளும் ஐக்கியப்பட்ட தேவன் அவங்க பாவத்தில் விழுந்த அன்னைக்கும் அவங்கள தேடி வந்து அவங்களோட வந்து வாசம் பண்ணும்படிக்கு வந்தார். The Lord who fellowshiped with Adam and Eve after they sinned, He came looking for them to have fellowship with them. அன்றைக்கு அவருக்கு அங்கே தலை சாக்க இடம் இல்லை. But that day He did not have a place to lay His head. அன்றிலிருந்து 6000 வருடங்களாக அவர் போய் தங்குவதற்கு ஒரு இடம் இல்லாமல் இருந்தது. And from that time for many years He does not have a place to lay His head. இயேசு இந்த பூமிக்கு வரும்பொழுது பிதா நான் எப்படிப்பட்ட ஒரு எனக்கு என்று ஒரு குடும்பம் இருக்குமா என்று அவர் பார்த்தார். So when the Father He sent the Son Jesus, He was looking what kind of family can I send him to. நோவா அந்த பேழையிலிருந்து அந்த வெள்ளத்திற்கு பிறகு ஒரு புறாவை வெளியே அனுப்புகிறார். Noah He sends out a dove from out of his ark. அந்த புறா சென்று அது தங்குவதற்கு ஒரு இடம் இல்லை என்று அது திரும்பி வந்து விட்டது. Dove is looking for a place to rest, but there is no place to rest, so it comes back to the ark. அது வெளியே சென்று பார்த்ததெல்லாம் வெள்ளம், மரணம், அழிவு. All that the dove saw going outside was full of flood and death and destruction. என்னுடைய வீடும் என்னுடைய வாழ்க்கையும் அப்படி இருக்க முடியும், ஒரே வெள்ளப்போக்காக இருக்க முடியும். Even my life and my house can be like that. It's full of flooded and with death. அங்கு மரணம் இருக்க முடியும், டிகே அழிவு இருக்க முடியும். There can be death and decay. ஒரு தேவனுடைய ஆலயமாய் நான் இருக்கிறேனா? When the Holy Spirit comes, am I a temple of Christ that can welcome Him? ஒரு குடும்பத்தை காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் மிகவும் தெரிந்த குடும்பம். I want to show one family from Matthew chapter 1. யோசேப்பு மரியாளுடைய குடும்பம். It's the family of Joseph and Mary. நான் அடிக்கடி யோசிச்சிருக்கேன், ஆண்டவரே உங்களுக்கு நீங்கள் கல்யாணம் ஆகலை, நீங்கள் எப்படிப்பட்ட நீர் எப்படி எங்களுக்கு மாதிரியாக இருக்கிறீர் அப்படின்னு. I was thinking like this, Lord Jesus, you were not married and how can you set us an example in that area? இயேசு இப்படி சொல்கிறதா நான் யோசிக்கிறேன். And I imagine that the Lord would say this. என்னுடைய பெற்றோரை பாருங்க, நீங்க look at my parents. மேரி and ஜோசப்பை பாருங்க. Look at Mary and Joseph. அவங்க எவ்வளவு அருமையான ஒரு எக்ஸாம்பிள். அவங்க such a good example they are. அந்த அற்புதமாக இருக்குது. புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் முதலாவது இயேசுவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை அங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. In the beginning of the New Testament, before the Lord introduces Jesus, He is introducing us a family, the family of Mary and Joseph. எப்படிப்பட்ட கணவனும் எப்படிப்பட்ட மனைவியும் இருந்தாங்க. And what kind of husband and what kind of a wife they were. இது 19ஆம் வசனத்தில், ஓகே நான் 18லேருந்து வாசிக்கிறேன். அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்தாவினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். Matthew chapter 1 and verse 18 and 19. When his mother Mary had been betrothed to Joseph, before they came together, she was found to be pregnant by the Holy Spirit. And her husband Joseph, since he was a righteous man and did not want to disgrace her, he planned to send her away secretly. 20ஆம் வசனத்தில் முதல்ல வந்து அவன் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே,
அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது அப்படின்னு சொல்றாரு. In verse 20 we read, "But when he had thought this over, behold, an angel of the Lord appeared to him in a dream, saying, Joseph, son of David, do not be afraid to take Mary as your wife." லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் லூக்காவில் பார்த்தோம்னா எப்படி மரியாள் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறாள் என்று பார்க்கிறோம். இதோ நான் உமக்கு அடிமை என்று ஒப்பு கொடுக்கிறாள். In Luke we see how Mary surrenders herself. She says, "Lord, I am your bond servant." That's how she surrenders herself. ரெண்டு பேருமே கிரேட் ரிஸ்க் டேக்கர்ஸ். Both of them were risk takers. மரியாள் அவளுக்கு ஏற்கனவே நிச்சயம் ஆயிடுச்சு யோசேப்போட. Mary, she was already betrothed to Joseph. ஆனால் இப்பொழுது அங்க பார்க்கிறோம், அவன் இப்படி யோசேப்பு வந்து சிந்தித்து கொண்டிருக்கையில் அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான். அதுக்கப்புறம் தான் தூதன் வந்து அவனிடத்துல பேசுகிறார். So we see that Joseph, he was thinking this, and when he had thought this over, and then afterwards the angel of the Lord appeared to him. அப்பனா யோசேப்புக்கு யார் சொன்னது? So who would have told Joseph? மேரி தான் சொல்லியிருக்கான். Mary would have told him. மரியாள் இப்படி யோசிச்சிருக்கலாம். Mary would have thought like this. ஆண்டவரே நான் அடிமை என்று சொன்னபோது, ஆண்டவரே you are the first in my life. Mary, நீதான் என்னுடைய வாழ்க்கையில முதலாவது ஆண்டவரே, அதுக்காக நான் யாரையும் இழக்க நான் ஆயத்தம் என்ற ஒரு மனதுடையவள் மரியாள். Mary, she would have had the state of the mind saying that, Lord, I'm your servant, Lord, and you come first, Lord, and for you I'm ready to lose anyone in my life. யோசேப்பும் ஏன் வந்து அவன் ரகசியமாய் தள்ளிவிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். And why did Joseph was planning to send her away secretly? ஏன் பார்க்கிறோம், அவன் யோசேப்பு நீதிமானா இருந்தான்னு பார்க்கிறோம். We read that he was a righteous man. நான் பாவத்தோட நான் போய் சமரசம் பண்ணிடக்கூடாது, நான் பாவத்தோட நான் ஒத்து போயிடக்கூடாது, நான் நீதிமானை காத்துக்கொள்ள வேண்டும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும்னு அவன் ரகசியமா தள்ளிவிட யோசிச்சான். He thought that I should not become one with sin. I have to be separate from sin. So he wanted to send her away secretly. For Mary, Joseph, அதாவது மரியாளுக்கு யோசேப்பு தன்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் கிடையாது, தேவன் தான் முதலாவது இருந்தால். For Mary, Joseph was not the first person in her life. It was the Lord. ஆண்டவரே நான் உமக்கு அடிமை. She said, Lord, I am your servant. அடுத்ததா யோசேப்புக்கும் மரியாள் அவனுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் கிடையாது. And also for Joseph, Mary was not the first priority in his life. தேவனை பிரியப்படுத்துவது தான் அவனுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. His first priority was to please the Lord. மரியாள் அவ வந்து வெளிச்சத்துக்கு வர அவள் மனதா இருந்தாள். Mary, she was willing to come to the light. அப்படியே ஓகே, இப்போ கர்ப்பமாயிட்டோம், அப்படியே யாருக்கும் தெரியாம யோசேப்ட்ட சொல்லாம அப்படியே மேரேஜ் முடிஞ்சிருச்சுன்னா யாருக்கும் தெரியாது, நமக்கும் பிரச்சனை இல்லை, யாருக்கும் பிரச்சனை இல்லை. She could have thought like this, I can keep this as a secret, and I can get married, and then once I get married, no one will know. She could have thought like that. யாருக்குமே சொல்ல வேணாம், யோசேப் கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை. I don't even have to tell Joseph this. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்குவோம். I can, after marriage, I can manage. நோ, அதனுடைய விளைவு எப்படிப்பட்ட விளைவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வெளியரங்கமா இருப்பேன், நான் வெளிச்சத்துக்கு நான் வருவேன். But she thought, whatever the consequences may be, I will come to the light and I will walk in the light, is what she thought. நான் யோசேப்புடன் உள்ள அந்த உறவுல நான் வெளியரங்கமா இருப்பேன், எந்த மாய்மாலமும் என்னோடது இருக்காது. I want to be open and honest with the relationship that I have with Joseph. I don't want to have any hidden things in கணவன் மனைவிக்குள்ள எங்களுக்குள்ள வந்து மாய்மாலம் இல்லாத ஒரு உறவு இருக்கா? Is there in our relationship between a husband and wife, is there any thing that we are hiding and we're not opening up to? ஒளிவு மறைவு இல்லாத ஒரு உறவு இருக்கா? Is it a relationship that is built on integrity, that has nothing to hide? அதோட ரிஸ்க் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வெளியரங்கமாவதற்கும் நான் மனதா இருக்கிறேனா? Whatever the consequences may be, am I willing to take the risk to expose everything and bring everything to the light? 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல தெரிந்த வசனம் தான். We read in 1 John. நான் பார்க்கிறோம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். We read in 1 John chapter 1 and verse 7. But if we walk in the light as he himself is in the light, we have fellowship with one another. நம்ம சபையில் அடிக்கடி கேட்டிருக்கோம், அதாவது 2 பேர் ஒளியில் நடந்தாங்கன்னா அங்க ஐக்கியம் இருக்கும். No, we have heard this many times in the church. If 2 people walk in the light, they will have fellowship with each other. கணவன் மனைவியா நாங்க 2 பேருமே எந்த ஒளிவு மறைவும் இல்லாம வெளிச்சத்தில் நடந்தா அங்க fellowship இருக்கும். If husband and wife, both of them, they have nothing to hide and they walk in the light, there will be fellowship between them. ஆனா அட்லீஸ்ட் நம்ம கேட்டிருக்கோம், அட்லீஸ்ட் ஒரு நபராவது சுயத்துக்கு மறிக்கிறவரா இருந்தாருன்னா அங்க சமாதானம் இருக்கும்.
We have also heard that, at least if one person is willing to die for their self, there will be peace in the family. நான் என்னுடைய மனைவி இடத்திலிருந்து அல்லது என்னுடைய கணவனிடத்திலிருந்து நான் ஏதாவது மறைக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கா? Is there anything that I want to hide from my husband or from my wife? அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏரியா இருந்துச்சுன்னா நான் அந்த பகுதியில் நான் இருள்ல இருக்கேன். If there is any such area in my life that I want to hide, then I am in darkness in that area. முடியல. And I will not be able to have fellowship in that area. இரண்டாவது யோசேப்பு இப்படி யோசிக்கிறேன். Second thing, I am thinking of Joseph like this. யோசேப்பு மரியாள் பற்றி இப்படி யோசிச்சிருக்கலாம். He would have thought of Mary like this. எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாலே. No, she has betrayed me like this. நான் உன்னுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் இல்ல. No, I am not the first in her life. என்னை விட யாரையோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. She likes someone more than me. என்னை விட யார் அவளுக்கு அழகா இருந்திருக்கா. Someone has been more handsome to her than me. இவரா அவளா என்று இப்படி எந்த ஒரு சந்தேக ஆவியுமே ஸ்மெல்லுமே அவட்ட கிடையாது ஜோசப்ட்ட. No, he could have thought whether it could be this person or this person. Such kind of suspecting attitude he did not have at all. சந்தேக ஆவி இல்லாத ஒரு மனிதனா இருந்தான். He did not have the spirit of suspicion. அதனால தான் அவன் எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட மேரியை இன்சல்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அவன் அவ்வளவு உணர்வுள்ளவனா இருந்தான். And because of that, he was very sensitive as to not to bring any bad name to Mary. நீ என்னை ஏமாத்திருக்கலாம், எனக்கு துரோகம் பண்ணிருக்கலாம், ஆனாலும் என்னுடைய அன்பு குறையாது, நான் முழுமையா அன்பு கூறுவேன் அப்படின்னு. ஆனா நான் என்னுடைய பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ளணும், அதனால நான் ரகசியமாய் நான் உன்னை தள்ளிவிடுகிறேன் அப்படின்ற யோசனை அவனுக்கு இருந்தது. He would have thought like this, you might have betrayed me, but still I want to protect my righteousness, my holiness, and that's why I'm willing to let go of this secretly. எப்படியாவது நான் செய்யற ஏதாவது ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு அவமானம் வந்துருமா, ஐயோ அவங்க கண்ணியமா நடத்தணும் அப்படின்ற உணர்வு அவனுக்கு இருந்தது. No, he had this attitude that I should not bring her any shame, and I should treat her with respect, and I should make sure that she is respectful. அப்பொழுதுதான் அவன் எப்படி ரகசியமாய் தள்ளி விடும்போது அவனுக்கு என்னென்ன ரிஸ்க், ஜோசப்க்கு என்னென்ன ரிஸ்க் இருக்கு. And what are the risks that Joseph took when he planned to send her away secretly? யார்கிட்டையும் தன்னுடைய மனைவியினுடைய குறைய யார்கிட்டையுமே சொல்லாம யார்கிட்டையுமே சொல்லல ஜோசப். He did not tell anyone about the thing about Mary, the shortcomings of Mary. ஆனால் அவன் அந்த blame நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். And he was willing to accept the blame. இப்ப நான் மேரேஜ் பிரேக் பண்ணிட்டா அந்த துரோகம் என் மேல தானே வரும். So if I break the marriage now, the reason, I will be the reason behind it, and I will be the one who would have caused it. நான் தானே நம்பிக்கை துரோகியா போவேன். I would be the one who betrayed. எனக்கு தானே அடுத்த அலையன்ஸ்லாம் வரும்போது எனக்கு தானே கெட்ட பேர் இருக்கும். I will only have a bad name, when we are looking for other prospects for my marriage. அந்த ரிப்ரோச், அந்த நிந்தையெல்லாம் நான் சுமந்துக்கிறேன். Now I will bear all those reproach. ஆனா நான் என்னுடைய மனைவி மரியாதை நான் கண்ணியமாய் நடத்த விரும்புகிறேன். But I have to treat Mary with respect. அதுதான் யோசப் எடுக்கக்கூடிய ரிஸ்க். And that's the risk that Joseph took, to treat Mary with honor. என்னுடைய நற்சாட்சிக்கு நான் எவ்வளவு நல்லவேன்ற பேருக்கு எவ்வளவு கலங்க வந்தாலும் பரவாயில்ல, நான் அண்டர்கோ பண்றேன். It doesn't matter, even if my name is even if I am put to shame, it doesn't matter. Even if I get a bad name, I will honor Mary. அடிக்கடி என்ன பிரச்சனை வருது? But many times what is the problem that we have? உன்னை விட நான் எவ்வளவு பரிசுத்தவான் நீதிமான்னு காட்டுறதுல தான் பிரச்சனையே. No, the issue that we have most often is that we would want to show that I am more holier than you. நீ யோக்கியமா நான் யோக்கியமா, உன்னோட நான் எவ்வளவு யோக்கியம் தெரியுமா? Who is more righteous? I am the righteous man, or how righteous I am more than you? என் மனைவி என்கிட்ட ஏதாவது குறைய காட்டும் பொழுது எனக்கு இதெல்லாம் பண்ண இப்ப வாய திறந்தா பிரச்சனை வரும், அடுத்த டைமுக்கு நான் இப்ப நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து நான் பேசுறேன். My wife could have done something, and I would probably take note of it, thinking that if I say something now, it will cause a problem, so I'll make a note of it, and when the time comes I can look back at it and I can point this out. ஆனால் யோசேப்பு மரியாள் எப்படி ட்ரீட் பண்ணார்? But this is not how Joseph treated Mary. அவர் சிலுவையை சுமந்து போன மனிதனா இருந்தார். No, he was a man who carried the cross. ஆண்டவர் ஃபர்ஸ்டே யோசேப்புக்கு சொல்லியிருக்கலாம். No, the Lord could have told Joseph, prior, beforehand. நிச்சயத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம். Before getting betrothed, the Lord could have told Joseph. ஆனா ஆண்டவர் யோசேப்பை டெஸ்ட் பண்ணார்.
But the Lord tested Joseph. நான் உனக்கு அந்த காரியத்தை நான் மறைச்சு வைக்கிறேன், I'm hiding these things from you ஏன்னா உன்னோட இருதயத்தை டெஸ்ட் பண்றதுக்காக. because I want to test your heart. ஆனா அப்படியே ஆண்டவர் விட்டல. But the Lord did not leave it like that. அவனுடைய உத்தமத்தை பார்த்தாரு. No, he saw his righteousness. தூதனை அனுப்புனாரு. He sent his angel. நீ ஐயப்படாதே. He said, don't be afraid. பயப்படாத. Don't be afraid. அவனிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. The child that is formed in her is of the Holy Spirit. நீ அவ்வளவு பெரிய ரட்சகரை வளர்க்கக்கூடிய பொறுப்பு உனக்கு உள்ள பங்கை நீ மிஸ் பண்ணிராத. No, you have the responsibility of bringing up a savior and do not lose this responsibility. அதே சமயத்தில் ஆண்டவர் பெரிய திட்டத்தை எனக்கு வச்சிருக்கலாம், என்னுடைய குடும்பத்தில் வைத்திருக்கலாம். No, many times the Lord might have kept for me a big responsibility, a greater responsibility. ஆனா பதஷ்டப்பட்டோ என்னுடைய சுயத்தின் நிமித்தமாக சிலுவையை எடுத்து போகாத வழியின் நிமித்தமாக அந்த ரட்சகரை அந்த ஆண்டவருடைய பெரிய திட்டத்தை நான் இழந்து போய்விட முடியும். But because of being anxious and because of haste, I could lose the purpose that the Lord has kept for me. ஆண்டவர் வேணும்னே என் கண்களுக்கு காரணங்களை காட்டாம மறைத்து வைப்பார் சில சமயம். No, at times the Lord, he will hide some things, the reason behind some things he will hide it from me. ஏன்னா நான் பல திரளான குறைகளை மறைக்கிறவனா இருக்கிறேனா அப்படின்னு சோதிக்கிறார் ஆண்டவர். Because he is testing if I am hiding I am covering multitude of sins. யோசேப்பு अनेक குறைகளை அவன் மறைக்கிற அன்பு உடையவனா இருந்தார். Joseph, he had the love to cover a multitude of sins. அவர் இப்பொழுது திருமணம் ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும். Now they both are married. அவங்க இப்ப சென்சஸ் எடுக்கிறதுக்காக போறாங்க. So they are going for taking the census. ஊர் மாதிரி ஊரு அவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டுட்டு போறாரு. They are traveling from a town to town. யோசேப்பு மரியாதை கழுதையில ஏற்றிட்டு இவர் நடையா இழுத்து கூட்டிட்டு போறாரு. Joseph is making Mary to sit on the donkey and he is going by walk. தன்னோட குழந்தைக்காக போறாரு அப்படி. Is he going for his child? ஆனால் அவர்கிட்ட எந்த ஒரு மாறுபாடுமே இல்லை அவருடைய அன்புல. But in his love there was no partiality. மாறுபாடு. There is no change in his love. நீ என்ன கேட்டுட்டா பண்ண? Did you ask me and do it? நீ ஏன் ஆண்டவர்ட்ட ஒத்துக்கிட்ட? You agree to the Lord by yourself. நீ தனியா அனுபவி. You can suffer alone. நான் எதுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணணும்? Why should I support you? நான் வெளியே எங்கயாவது சொன்னேன்னா நாரிடம் பாத்துக்கோ. If I tell this out somewhere, your name will get a bad name. No spirit of threatening. No, he had no spirit of threatening. யார் பயமுறுத்தக்கூடிய ஆவியே யோசேப்புட்ட இல்ல. Joseph did not have the spirit of threatening. Does my spouse struggle matter to me? என்னுடைய துணைவியோடைய மனைவியோடைய போராட்டம் எனக்கு பொருட்டா இருக்கிறதா? Is the struggle of my spouse, does it matter to me? That's your problem. அது உன்னுடைய பிரச்சனை. Or I'm saying that it's your problem. ஜோசப் மேரி பார்த்தா அது உன் பிரச்சனை அப்படின்னு விடல. Joseph, he did not leave Mary saying that this is your problem. உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் அது என்னுடைய பிரச்சனை. But he said, every problem of yours is mine as well. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண விரும்புறேன். I want to help you. எப்படி யோசேப்பால அப்படி இவ்வளவாய் அன்பு கூர்ந்து அவர் மரியாளோட போக முடிஞ்சது, பயணிக்க முடிஞ்சு? How was Joseph able to love Mary like this and he was able to travel with her like this? ஏன்னா பரிசுத்தாவின் இடத்துல தேவனுடைய தூதனிடத்திலிருந்து அவனுடைய உறுதி நிச்சயம் வந்தது. Because he got the assurance from the angel of the Lord. தேவனிடத்திலிருந்து அந்த நிச்சயம் அவனுக்கு வந்தது. He got the assurance from the Lord. Because of the ஆண்டவர் கொடுத்த அந்த நிச்சயம் என்ற அடிப்படையில தான் அவன் மரியாளை நேசிக்க முடிந்தது. With the foundation that the assurance that the Lord gave as foundation, he was able to love Mary like that. ஆண்டவரே நீர் எனக்கு தந்த மனைவி ஆண்டவரே என்ற நிச்சயத்தின் அஸ்திவாரத்தில் அந்த வீடு கட்டினான். No, he built his house on the foundation that, Lord, this is the wife that you have given me. நீ இப்படி இருக்க என்று குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக ஆண்டவரே நீர் தந்த வீடு, நீர் கொடுத்த மனைவி என்ற அஸ்திவாரத்தில் கட்டும் பொழுது நான் நேசிக்க முடியும். No, when we build a foundation, when the foundation is that, Lord, it is the wife that you have given me, then instead of saying that you're like this and you're like this, if we have this kind of foundation, it will help our family life. முதலாவதாக அந்த பார்த்த போல நேர்மை நிறைந்த ஒரு வீடு, வெளியரங்கமாய் மாய்மாலம் இல்லாதவர்களா இருந்தாங்க. So the first thing is that they were a house of they were honest and they were a house of integrity. They were in light. ஒளியில் நடக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. They were people who were walking in the light. எந்த அளவும் சந்தேகம் இல்லாத ஒரு உறவா இருந்தது. It was a relationship without any bit of suspicion among. திரளான குறைகளை மூடக்கூடிய அன்பு நிறைந்த ஒரு வீடா இருந்தது. It was a house that was able to cover multitude of sins. ஒருபோதும் பயமுறுத்தக்கூடிய ஆவியே இல்லாத ஒரு வீடா இருந்தது. It was a house that did not have a spirit of threatening.
இரண்டாவதாக இயேசு வெளிப்பட அவர்கள் காத்திருந்தாங்க. And the second thing is that they were waiting for the Lord to reveal himself. இங்கே போக வேண்டியிருந்தது, அங்கே போக வேண்டியிருந்தது, தங்குறதுக்கு ஒரு வீடு இல்லை. They had to go here and there from this town to town, and they did not have a place to stay. அவங்களை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் இல்லை. There were no one to accept them into their house. யோசேப்பு வந்து நான் போனா போதுன்னு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தா எனக்கு இவ்வளவு கஷ்டமா எனக்கு இந்த மனநிலை யோசேப்புக்குள்ள. Joseph did not have this attitude that I agreed to help you and because of that should I suffer this much. He did not have an attitude like that. அதனால எனக்கு என்ன லாபம் வந்ததுன்னு யோசேப்பு யோசிக்கல. He did not think what am I going to benefit from this. எப்ப இந்த குழந்தை பிறந்து தொலையும், when will this baby be born, என்றெல்லாம் இல்லை. எந்த விலைக்கரையும் செலுத்துவதற்கு யோசேப்பு ஆயத்தமாக இருந்தார். No, he did not have any such attitude and he was willing to pay any price for that. மரியாளுக்காவது தன்னுடைய குழந்தை என்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். At least for Mary she would have had the joy that this is going to be her child. ஆனால் யோசேப்பு வந்து தன்னுடைய சொந்த குழந்தையாய் அவர் ஏற்றுக்கொண்டார். But Joseph accepted the baby as his own. மரியாளுடைய சந்தோஷத்திலே யோசேப்பு பங்கு கொண்டார். He took part in the joy of Mary. இரண்டாவதாக ஒரு நபரை நான் காட்ட விரும்புகிறேன். I want to show another person. இன்னொரு வீட்டுக்கு இயேசு சென்றார். Another house that Jesus went into. முதலாவது நம்ம மரியாளை குறித்து பார்த்தோம், யோசேப்பு மரியாளை குறித்து பார்த்தோம். பிதா பரலோகத்திலிருந்து பார்க்கும்போது, so we saw about Mary and Joseph, and when the Lord was looking up from heaven, நான் எந்த வீட்டுக்கு என்னுடைய மகனை அனுப்புவது, he was thinking to which house should I send my son, எந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் என்னுடைய மகன் அனுப்புவது, to which father and mother should I send my son. யோசேப்பு மரியாளையும் பார்த்தார். And he saw Joseph and Mary. அதே இயேசு இப்பொழுது நான் எந்த வீட்டுக்கு போவது என்று ஏங்குகிறார். And again Jesus is looking where can I go, which house can I go into. லூக்கா 19ஆம் அதிகாரம், in Luke chapter 19, அங்க நமக்கு மிகவும் தெரிந்த கதை சகேயுவை குறித்து பார்க்கிறோம். now we read about Sageyu. It's a story that we all know. அவன் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவர் பார்க்கும்படிக்கு ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். Zacchaeus in verse 3 we read 19:3-4. Luke chapter 19 and verse 3. Zacchaeus was trying to see who Jesus was, and he was unable to see due to the crowd because he was short in stature. So he ran on ahead and climbed up a sycamore tree in order to see him. அவன் முதலாவதாக இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்கணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை இருந்தது அவனுக்கு. First he had this desire to see what kind of a person Jesus was. இரண்டாவது அவன் குள்ளனா இருந்தான். The second thing was he was short in stature. அதனால அவன் கூட்டத்தை பார்க்க முடியல. So he was not able to see beyond that crowd. ஆனால் இயேசு அவனை பார்த்து என்ன சொல்றார் 5ஆம் வசனத்துல? But what did Jesus told? சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். So Jesus he looked at and said to Zacchaeus, hurry and come down, for today I must stay at your house. அங்க இயேசு அவ்வளோ பேர் இருக்காங்க, அவர் சுத்திலும் கூட்டம் இருக்காங்க. There's a crowd there, all around Jesus. ஆனா அங்க ஒரு மனுஷனை பார்த்த உடனே எனக்கு ஒரு வீடு கிடைச்சிருச்சு போய் தங்குறதுக்கு. But when he saw this person, he says, I got a house today to go and stay. எங்கேயாவது போலாமா யார் வீட்டுக்காவது போலாமா இயேசு சுத்தி பார்க்கறாரு. He could have looked here and there, thinking, can I go into any house? அவர் அந்த இடத்துல ஒரே ஒரு வீட்டை தான் நம்ம பார்க்க முடிந்தது அவரால். He was able to see only one house there. ஏன் அவனுடைய வீட்டை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? Why did the Lord choose his house? முதலாவது அங்க பார்க்கிறோம் அவன் குள்ளனானபடியினால் அப்படி பார்க்கிறோம். We read here that he was short in stature. அவன் ஒன்றை ஒத்துக்கிட்டான். He agreed one thing. ஆண்டவரே, நான் குள்ளன். He agreed that the Lord I am short. Lord, I have fallen short of your glory. ஆண்டவரே, உம்முடைய மகிமை நிறைவேற்ற முடியாத, மகிமையில வாழ முடியாத ஒரு குள்ளன் ஆண்டவரே நான். He said, Lord, I have fallen short of your glory. உம்முடைய பரிசுத்தத்திலிருந்து நான் குள்ளன் ஆண்டவரே. I have fallen short in holiness. ஆண்டவரே, என்னுடைய அவள நிலையை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. Lord, I know the state I am in. இப்ப கூட்டத்துக்குள்ள ஒருத்தனா இருந்தா, if I am one person among this crowd, அவனுக்கு பிரச்சனையே இல்லை, யார் கண்ணிலையும் மாட்ட மாட்டான். He has no problem, he will not be found by anyone there. நான் சபைக்கு அப்படி வர முடியும், நான் ஆண்டவரையும் அப்படி தேட முடியும். கூட்டத்துக்குள்ள ஒருத்தனா ஒளிந்து கொண்டு நான் ஆண்டவரை நான் தேட முடியும். Even in the church I can be someone like that, I can be among the crowd and hiding from the view of the Lord. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் பார்க்கல. No, the Lord did not look at people like that. யார் அந்த காட்டத்தி மரத்தின் மேல் ஏறுவது?
who is, climbing up that sycamore tree. அந்த காட்டத்தி மரத்தின் மேல் ஏறுவது என்றால் என்ன? Now what does it mean to, climb the sycamore tree? என்னுடைய நிலைமை இதுதான். எவ்ரிபடி கேன் see. எல்லாரும் பார்க்க முடியும். என்னுடைய நிலைமை இதுதான். நான் வெளியரங்கமா இருக்கிறேன். No, it means, we are revealing our status to everyone. Lord, this is the state I am in. ஆண்டவரே, என்னை ஒளித்துக் கொள்ளலாம் ஆண்டவரே. நான் ஒரு ஆயக்காரன், நான் அநேகரை ஏமாற்றியவன், நான் வெளிச்சத்துக்கு வருகிறேன் என்று அவன் வெளிச்சத்தில் அவன் ஏறி வந்தான். No, he climbed that sycamore tree, saying that, Lord, I'm not trying to hide anything, Lord. I am a tax collector and I'm exposing myself to the state that I am in. அதான் 7ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷன் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். And we read in verse 7, the people who saw this, they all began to complain, saying, he has gone in to be with the guest of a man who is a sinner. ஐயோ, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க என்று அவன் கூட்டத்துக்குள்ள ஒளிந்து கொள்ளவில்லை. He did not hide among the crowd, thinking that what will this person think of me if they saw. ஆண்டவரே, என்னுடைய வியாதிக்கு எனக்கு ஒரு சுகம் வேணும் ஆண்டவரே. Lord, I need healing for this disease that I have, Lord. ஆண்டவரே, நீங்க எனக்கு என்ன ஆபரேஷன்னாலும் பண்ணுங்க, எவ்வளவு நாளும் என்ன வெளியரங்கமாக்கிருங்க, ஆனா எனக்கு சுகம் வேண்டும். Lord, you can do anything for me, anything to me. You can operate me and expose everything, Lord, but I need healing. ஆண்டவரே, நான் குணப்பட விரும்புகிறேன். Lord, I want to be healed. அந்த சகேயுக்கு அந்த மனநிலை இருந்தது. Zacchaeus had this attitude. இயேசு அங்க அவனிடத்தில் நேர்மையை பார்த்தார். Jesus saw the honesty in him. எல்லாம் முறுமுறுக்கும் போது என்ன சொன்னாரு? என்ன நீங்க சகேயை நியாயப்படுத்தல. When all the people complained, he did not justify himself. ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் இவனிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் திரும்ப செலுத்துகிறேன். He said, Lord, half of my possessions I am giving to the poor, and if I extorted anything from anyone, I am giving back 4 times as much. நான் ஏமாத்தினதை நான் அப்படியே கொடுக்கறேன்னா அது சரிக்கு சமமாய் மனம் திரும்புகிறான். So it means that he's repenting. He's saying that whatever I cheated, I will give it back. ரெகன்சிலேட் பண்றான், திரும்ப செலுத்துகிறான். He is willing to reconcile whatever he has cheated. ஆனால் நான் நாளத்தனியாக கொடுக்கிறேன், நான் பாதியை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இயேசுவே, நான் உமக்காக நான் எதையும் நான் இழக்க ஆயத்தம், இப்பொழுது எனக்கு பணம் முக்கியம் இல்லை அப்படின்னு அவன் பண ஆசையிலிருந்து அங்கே விடுதலை ஆனான். But when he said, Lord, I'm giving back 4 times as much, he said, Lord, I'm willing to pay any price, and this is not this does not have any priority in my life. எல்லாரும் முறுக்கும் பொழுது அவன் நியாயப்படுத்தவே இல்லை. He did not justify himself when everyone complained. இவர் ஜிம் எலியட் இப்படி சொன்னார், இழக்கக்கூடாத ஒன்றுக்காக இழக்க தகுந்ததை இழப்பவன் முட்டாள் அல்ல. Jim Elliot says like this, in order to he's no fool who can lose that can be lost in order to gain that cannot be lost. அந்த மாதிரி இயேசுவே, நான் உம்மை மட்டும் நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே. Lord, I should not lose you, Lord. நான் இதுக்காக நான் எப்படிப்பட்டவரோடு நான் காத்துட்டு இருந்தேன் ஆண்டவரே. நீர் எப்படிப்பட்டவரோன்னு நான் பார்க்கிறதுக்கு நான் காத்துட்டு இருந்தேன். Lord, I was waiting to see what kind of person you were. எனக்கு கிடைச்ச இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண மாட்டேன். I don't want to miss this chance that I've got. நீங்க இந்த சான்ஸை நான் பிடிச்சுக்கிறேன், நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. I want to take hold of this chance and please come into my house. நான் என்ன நியாயப்படுத்த மாட்டேன் யார் முன்னாடியும். I'm not going to justify myself before anyone. நான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் வாசல்படி இருந்து கதவை தட்டுகிறார். The Lord is every day he is knocking the door. ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறார். Every day he is waiting. ஆனா இங்க சகேயை நம்ம பார்க்கிறோம். But here we see Zacchaeus. 4ஆம் வசனத்துல அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மத்தியில் ஏறினான். And verse 4 we read, so he ran on ahead and climbed up a sycamore tree. இயேசுவுக்கு முன்னாக ஓடி, he ran ahead before Jesus. எல்லாரும் பின்னால தான் வந்தாங்க, இயேசுவுக்கு பின்னால. Everyone was coming behind Jesus. ஆனால் இயேசுவுக்கு முன்னாக போய் அவன் காத்திருந்தான். But he ran ahead of Jesus and he was waiting for him. இயேசு வெளிப்பட காத்திருக்கக்கூடிய ஒரு வீடை அவர் தேடுகிறார். The Lord is searching for a house who is waiting for Jesus to be revealed in them. இயேசுவே, நீர் என் வீட்டுக்கு வர வேண்டும், நான் உம்மை பார்க்க வேண்டும் என்ற தாகம் எனக்கு இருக்குதா? Am I having this thirst saying that, Lord, I want to see you, Lord, I want you to come to my house, Lord? ஆண்டவரே, எங்க வீட்ல ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் வெளிப்படணும் ஆண்டவரே. Lord, you have to reveal yourself in our house each and every day, Lord. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்க வீட்ல வெளிப்படணும். Lord, your presence should be in our house, Lord, every day. ஆண்டவரே, கிறிஸ்துவினுடைய சாயல் வெளிப்படணும் ஆண்டவரே. Lord, your body, your presence, your body should be, your nature should be revealed in our family, in our house, Lord. ஆண்டவரே, உம்முடைய அரோமா, உம்முடைய வாசனை எங்க வீட்ல வெளிப்படணும். Lord, your aroma should be revealed in our house, Lord. அந்த தாகம் உடையவர்களை ஆண்டவர் தேடுகிறார். The Lord is searching for people with such thirst.
மரியாளும் யோசேப்பும் அப்படிதான் இருந்தாங்க, இயேசுக்காய் காத்திருந்தாங்க. Mary and Joseph, they were like this. They were waiting for the Lord. அவங்க அதற்காக எதையும் இழந்தாங்க. And they were willing to pay any price for that. சொந்த பந்தங்களை இழந்தாங்க. They lost their relations. அவங்க யார் இடத்துலயும் போய் நியாயப்படுத்தல. They did not go and justify themselves before anyone. இது பரிசுத்த ஆவியினால் உண்டான குழந்தை தெரியுமா என்றெல்லாம் போய் யார்ட்டையும் போய் நியாயப்படுத்தல. They did not go and justify before anyone saying this is a child that was formed with the Holy Spirit. அதே போல நம்ம சகேயுவை பார்க்கிறோம். அவன் பணாசையிலிருந்து ஒரு விடுதலையான ஒரு மனிதனா இருந்தான். Similarly, we see Zacchaeus. He was a person who was freed from the love of money. முதலாவது நேர்மை நிறைந்த ஒரு வீட்டை தேடுகிறார். The Lord is searching for a house with honesty. இயேசு வெளிப்பட காத்திருக்கக்கூடிய ஒரு வீட்டை தேடுகிறார். He is looking for a house that is waiting for the Lord to be revealed among them. பணாசையிலிருந்து விடுதலையான ஒரு வீட்டை அவர் தேடுகிறார். He is searching for a house, that is free from the love of money. நான் மூன்றாவதாக ஒரு குடும்பத்தை காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு காலையில் நம்ம பார்த்தோம். Thirdly, I want to show another house, that we saw today morning. லூக்கா 10ஆம் அதிகாரம். In Luke chapter 10, நம்ம ரெண்டு சகோதரிகளை பார்க்கிறோம். we see two sisters. 38 இருந்து 42. From verse 38 to 42. அங்க மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஸ்திரீ இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாள். So a woman named Martha, he welcomed Jesus into her home. So இயேசுவை இயேசு அவள் இயேசுக்கு பணிவிடை செய்தாள். So she is serving the Lord. அவருக்கு ஆண்டவர் முதலாவது எந்த வீட்டுக்கு அவர் போனார்? So to which house the Lord went? எங்க பணிவிடை ஆவி இருக்கிறது என்று ஆண்டவர் பார்த்தார். He was looking where who has the spirit of serving. நான் பாஸ் தெரியுமா அப்படின்ற வீட்டுக்கு அவர் போகல. He did not go to a house where they said they had the spirit of bossing around. Who is the servant? யார் அங்க பணிவிடை செய்யக்கூடிய ஆவி உடையவர்கள் ன்னு பார்க்கிறார். He was looking for who has the spirit of a servant. முதலாவது அந்த வீட்டுக்கு அவர் செல்கிறார். And he goes to that house. ஆனால் அங்க ஒரு பிரச்சனை. But there is one problem there. இது நம்ம பார்த்தது போல 39ஆம் வசனத்துல பார்க்கிறோம். மரியாள் இயேசுனுடைய பாதத்திற்கே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். We read in verse 39, Mary, she was seated at the Lord's feet and was listening to his word. அதற்கு அடுத்தது 40ல மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்தாள். And the next verse we read, but Martha was distracted with all the preparations. ஏன் நடுல ஒரு வசனம் இப்படி போட்டிருக்கலாம். 38க்கு அடுத்தது மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்து கொண்டிருந்தாள், மரியாள் இயேசுடைய பாதத்து அருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள்னு எழுதியிருக்கலாம். It could have been written in this way, saying that Martha was doing all the preparations and Mary was seated at the Lord's feet. ஆனா ஆண்டவர் அவருக்கு தெரியும் எது பிரையாரிட்டின்னு அவர் அழகா ஆண்டவர் இங்க எழுதி வச்சிருக்கார். But the Lord knows which holds most priority. நான் வாஞ்சிக்கிறேன் அப்படிங்கற ஆர்டர் கரெக்ட்டா எழுதி வச்சிருக்கார். And he has mentioned things in the right order of what he desires. யார் என் பாதத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்டா ஃபர்ஸ்ட் அவங்களை எழுது. Who seated at my feet and listened to my word, mention them first. அடுத்து 40ல மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்தாள். And then in the next verse we see that Martha, she was doing all the preparations. இப்ப மார்த்தாளால பொறுக்க முடியல. Now Martha, she was not able to bear this. நான் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நீ என்னோட பரிசுத்தவானா? நீ I am doing all the preparations here and working, you are more holy than me, is it? நீ என்ன அங்க இயேசுவோட பாதத்துல உட்கார்ந்துட்டா நீ யோக்கியன் ஆயிடுவியா? If you sit at the Lord's feet, will you be a righteous person? உன்னோட குறையெல்லாம் நான் சொல்லவா? உன்னுடைய flaws எல்லாம் சொல்லவா நானு? Can I expose all your flaws? Can I mention all the shortcomings? அவள் இப்ப என்னன்னா இயேசு 40ஆம் வசனத்தை சொல்லிருக்கலாம். அவரிடத்தில் ஆண்டவரே நான் தனியே வேலை செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும்படி என்னுடைய சகோதரிக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். No, she could have said, Lord, I'm doing all the preparations by myself. Please tell my sister to come and help me. ஆனா இப்ப எனக்கு ஒரு சகோதரி மேல ஒரு குறை. But now she's saying that I have a complaint against my sister. அவங்க கிட்ட யாரெல்லாம் ஐக்கியப்படுறாங்களோ அவங்களுக்கும் ஒரு அடி. So whoever has fellowship with my sister, they also have to take the blame. இங்க இயேசு மேலயே மார்த்தாளுக்கு கம்ப்ளைண்ட். So Martha has a complaint with the Lord himself. ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? She says, Lord, do you not care that my sister has left me to do the serving by myself? நீ எல்லாம் என்ன மனுஷன், உங்களை நம்பி உன்னை வீட்டுக்குள்ள விட்டா? What kind of person you are? I trusted you and I welcomed you to my house. உங்களுக்கு சமைச்சு போடுறது நானு. I am the one who is serving you. என்ன விட்டுட்டு நீ அவளோட சேர்ந்துட்டீங்க. And you are sitting with her. You left me and you sat with her. இயேசு மேலயே கம்ப்ளைண்ட். She has a complaint against the Lord himself. ஆண்டவர் அங்க
சொல்றார், மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். The Lord, he answered and said to her, Martha, Martha, you are worried and distracted by many things. அவள் இப்ப அவளுக்கு பிரச்சனை வந்து சகோதரி தான். So her problem is her sister. என்னை விட நீ இயேசுவுக்கு க்ளோஸா? Are you more close to the Lord Jesus, than me? அவளோட பிரச்சனை வந்து அங்க சமையல் கிடையாது. Her problem was not the preparations, the cooking that she was doing. ஆனா ஆண்டவர் வந்து 42 வசனம், தேவனது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்றார். The Lord says in verse 42, Mary has chosen the good part. மார்த்தாலே நீ பற்பல காரியங்கள், அது என்னன்னா நீ நியாயந்திருக்கிறதை தெரிந்து கொண்டிருக்கிற. He says, Martha, you have chosen to justify. குறை சொல்லுதல் உள்ளே தெரிந்து கொண்டிருக்கிற. We have chosen to complain. உன் சகோதரியை நேசிக்க முடியாத ஒரு பகையை நீ வைத்திருக்கிற. You have chosen the hate as to not love your sister. மரியாள் எதை தெரிந்து கொண்டாள் தெரியுமா? What did Mary choose? Did you know? குறை சொல்லாமல் இருப்பதை தெரிந்து கொண்டாள். She chose not to complain. நியாயந்திருக்காமல் இருக்கிறதை தெரிந்து கொண்டாள். She chose not to justify herself. அது பணிவிடையை காட்டிலும் மிகவும் அழகாக இருக்கிறது. And it is more beautiful than the serving. அவள் கவலைப்படாமல் இருக்கிறதை தெரிந்து கொண்டாள். She chose not to be anxious, not to be worried. நீ கவலைப்படுற, அவ கவலைப்படல. You're worried and she's not worried. அதனால ரெண்டு பேரும் ரெண்டு துருவத்துல இருக்கீங்க, உங்களால ஐக்கியப்பட முடியல. And because of this you both are in different states and you're not able to have fellowship with. ரெண்டு பேரும் கவலைப்பட்டீங்கன்னா ஒண்ணா இருப்பீங்க. If you both are worried, then you can be one. இல்ல ரெண்டு பேரும் கவலைப்படாம இருந்தீங்கன்னா நீங்க ஒண்ணா இருக்கலாம், ஒற்றுமை இருக்கலாம், ஐக்கியம் இருக்கலாம். Or if you both are not worried, then you can be united and you can have fellowship. ஆனா எது மேன்மை? But which holds priority? கவலையிலிருந்து விடுதலையாக இருப்பதுதான் மேன்மை. The good thing is to be free from being worried. தெரிந்து கொண்ட நல்ல பங்கு அது நான் இப்படி பார்க்கிறேன். No, I see the good part that Mary chose like this. நான் எல்லா கவலையிலிருந்து நான் விடுதலையாக இருக்கிறேன். Am I freed from all the worries? நான் யாரையும் நான் நியாயந்திருக்கிறது இல்லை, நான் நியாயத்திற்பின் ஆவியிலிருந்து நான் விடுதலையாக இருக்கிறேன். Am I free from the spirit of justifying myself? யார் மேலே எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை, நான் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஸ்பிரிட்ல இருந்து நான் விடுதலையாக இருக்கிறேன். Am I free from the spirit of complaining? ஆகவே நாலாவது காரியம் கவலையிலிருந்து விடுதலையான ஒரு வீடு. So the fourth thing that we see is a house that is free from worries. லூக்கா 10 அதிகாரம் 5 வசனத்துல பார்க்கிறோம். We see in Luke chapter 10 and verse 5. அங்க சமாதான பாத்திரன் இருந்தா நீ கூறின சமாதானம் அங்க இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். The Lord says, if a man of peace is there, the peace will rest upon him. இந்த வாரம் டெய்லி டிவோஷன்ல பிரதர் ஜாக் இத பத்தி ஒரு நாள் பேசிருந்தாங்க. Now this week's daily devotion brother Zach had mentioned few things about this. ஆண்டவர் வந்து கீழ சொல்றாரு, நீங்க வந்து வேற வீட்டுக்கு போகாதீங்க. The Lord says, வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். The Lord says in verse 7, do not move from house to house. ஏன்னா சமாதான ஒரு வீடு கிடைச்சாலே போதும், அதுக்கு மேல கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம் உங்களுக்கு. Probably because it is difficult to find one house like that with peace, and you might not able find any other house. அநேக வீடுகள்ல சமாதானம் இருக்காது அப்படினு பிரதர் ஜாக் பேசிருந்தாங்க. Brother Zach had mentioned, in many houses peace is not there. என்னுடைய வீடு சமாதானம் நிறைந்த ஒரு வீடா இருக்குதா? Is my house a house filled with peace? இல்லடி என்னுடைய அந்த பாத்திரத்துல ஓட்டை இருக்கா, நிறைய ஓட்டை, சமாதானம்லாம் லீக் ஆகிறதுக்கான ஓட்டை. Or is my vessel of peace filled with holes that peace is leaking here and there? சமாதானம் நிறைந்த ஒரு வீடை ஆண்டவர் தேடுகிறார். The Lord is looking for a house that is filled with his peace. ஜெபம் நிறைந்த ஒரு வீடை தேடுகிறார். He is also looking for a house that is filled with prayer. ஆண்டவர் சொல்கிறார், இதோ என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது, நீங்கள் கள்ளர் குறையாக்கினீர்களே அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். Jesus says, in my father's house said it's a house of prayer and you have made it as a den of thieves. ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? How is my prayer life? ஒன்றாக சேர்ந்து சமாதானத்தை ஜெபிக்க முடியுதா? Am I able to join together and are we able to pray together as one? நான் உன்னோட சேர்ந்து ப்ரே பண்ண முடியாது, நீ என்ன யோக்கியமா ப்ரே பண்றியா? இவைகளெல்லாம் வந்து நான் தனியாக நான் ஜெபிக்கிறேன் அப்படி சொல்வதெல்லாம் மாய்மாலம். அது என்ன நானே ஏமாத்திக் கொள்கிறேன். If I'm saying I cannot join with you and pray, you're not as holy as I am, if I say like this, it is a kind of hypocrisy. I'm cheating myself. நான் தனியா பைபிள் படிக்கிறேன், நான் தனியா ஜெபிக்கிறேன், நீ தனியா பண்ணிக்கோ என்று சொல்வதெல்லாம் அங்க சமாதானம் இல்லாத ஜெபம் இல்லாத ஒரு வீடு தான். If I say that I will pray by myself, you will pray by yourself, this kind of house is a house
that is not a prayerful house. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல வந்து கொர்நேலியு என்னுடைய வீட்டை பார்க்கிறோம். In Acts of the Apostles in chapter 10 we see the house of Cornelius. அவர்கள் ஜெபிக்கிற ஒரு குடும்பமா இருந்தாங்க. They were a family that was prayerful family. அவங்களோட டாக்டரின் உபதேசம்லாம் wrong. Their doctrine they were wrong. அவங்களுடைய மெத்தட்ஸ்லாம் தப்பா தான் இருந்தது. All their methods were wrong. ஆனா அவங்க சின்சியரா தேவனை தேடினார்கள். But they were people who seek the Lord sincerely. If you seek him diligently you will find him. நீங்கள் உத்தமத்தோடு நீங்க தேடினா அவரை கண்டுபிடிப்பீர்கள் என்று பார்க்கிறது போல அவங்க ஆண்டவரை தேடினாங்க. அவருடைய ஜெபம் பரலோகத்துக்கு எட்டினது. They seek the Lord diligently as we read, and their prayer was heard in heaven. ஜெபம் நிறைந்த வீடுகள் எங்கே என்று ஆண்டவர் பார்க்கிறார். The Lord is searching for a prayerful house. கடைசியாக பிள்ளைகள் களிக்கூறக்கூடிய ஒரு வீடா இருக்குதா என்னுடைய வீடு. The last thing is பிள்ளைகள் களிக்கூறும் home where children last thing rejoice. is last house is a house where children are rejoicing. லூக்கா 19ஆம் அதிகாரம் 39 Luke chapter 19 verse 39 and 40. இங்க வந்து கழுதை குட்டியில வந்து போகும்பொழுது சீஷர்கள்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்தால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரிக்கிறாங்க. So when the Lord is traveling on a donkey, everyone they are praising, giving praises, saying 39ல போதகரே உம்முடைய சீஷரை அதட்டும் அப்படின்னு பரிசேயர் சொல்றாங்க. In verse 39 we see that the Pharisees saying, teacher rebuke your disciples. 40ஆம் வசனத்துல இயேசு இவர்கள் பேசாதிருந்தால் கல்லுகள் கூப்பிடும் என்று இயேசு சொல்கிறார். And in verse 40 Jesus replies them saying, I tell you, if these stop speaking, the stones will cry out. மத்தேயு 21ல பாப்போம். We see in Matthew chapter 21 15-16ல in verse 15 and 16 அதே சம்பவம் இங்க எழுதப்பட்டிருக்கு. So same incident it is written here. இங்க என்ன பார்க்கறோம்னா அவர் செய்த அதிசயங்களையும் எல்லாம் பார்த்து தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரரும் கண்டு. Here we read, the chief priests and scribes saw the wonderful things that he had done, and the children were shouting, Hosanna to the son of David. அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரே என்றார்கள். அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா அப்படின்னு கேட்கிறார். And the Pharisees and scribes they are saying to him, do you hear what these children are saying? And Jesus said to them, yes, have you not read from the mouths of infants and nursing babies? And பிள்ளைகள் children you can be disciples. Do you know பிள்ளைகளை நீங்க சீஷர்களா இருக்க முடியும் தெரியுமா? Children, do you know that you can be disciples? துதிக்கிறவர்கள் துதி வந்து ஒரு சீஷனுடைய அடையாளம். Praising is a mark of a disciple. ஆண்டவர் பிள்ளைகளை குறித்து விரும்புகிறது அவர்கள் துதிக்க வேண்டும் பாட வேண்டும் என்று விரும்புகிறார். What the Lord desires of children is that they should sing praises to him. அவர்கள் சந்தோஷப்பட்டு களிகூர வேண்டும் என்று விரும்புகிறார். He desires that they should rejoice and be. நான் எப்பொழுது பார்த்தாலும் நான் அவர்கள் அடிப்பதும் திட்டுவதும் கடிந்து கொள்வதுமா என்னுடைய வீடு இருக்கிறதா? Is my house filled with beating and disciplining them always? கத்துக்கிற சத்தம் கேட்கக்கூடிய ஒரு வீடா இருக்கிறதா? Is a house where I'm raising my voices? இல்ல பிள்ளைகளுக்கு நேரம் இல்லாத ஒரு வீடா இருக்கிறதா? Is my house a house where I do not have time for my children? ஆண்டவர் இயேசு சொன்னார், சிறு பிள்ளைகளின் இடத்தில் வரவிடுங்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. The Lord said, let the children come to me, for theirs is the kingdom of heaven. சிறுவர்களை குறித்து ஆண்டவர் அவ்வளவாய் அவர் சிறுவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வீடுகள் எங்கே என்று பார்க்கிறார். He is searching for houses where children are rejoicing. என்னுடைய வீடும் அப்படியாக ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு வீடாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். And I also desire that my house should be a house that the Lord is looking. நேர்மை நிறைந்த ஒரு வீடாக, a house of honesty. இயேசு வெளிப்பட காத்திருக்க ஒரு வீடாக, a house that is waiting for the Lord to be revealed among us. பண ஆசையிலிருந்து விடுதலையான ஒரு வீடாக, a house that is freed from the love of money. கவலையிலிருந்து விடுதலையான ஒரு வீடாக, a house that is free from worries. சமாதானம் நிறைந்த ஒரு வீடாக, a house that is filled with his peace. ஜெபம் நிறைந்த ஒரு வீடாக, a prayerful house. பிள்ளைகள் களிகூறக்கூடிய ஒரு வீடாக தேவன் நம்ம ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் மாற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். And a house where the children can rejoice. I pray that the Lord can change our houses like this. Amen. Amen.